ராஜ்குமார் தேவயானி சம்பாதிச்சு கொடுக்குறாங்க, உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த தேவயானிக்கு மேனேஜராகவும் அந்த தியேட்டருக்கு உரிமையாளராகவும் இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா தேவயானி ராஜகுமாரி பக்கத்துல பாத்தீங்கன்னு வச்சுங்க, அது நான் சொல்ல விரும்பல, நீங்களே தெரியும் உங்களுக்கு. சரி, நம்ம யாரும் எப்ப பார்த்தாலும் தேவயானி புருஷனே சொல்லிட்டு இருக்க விட நாம யாருன்னு காட்டுவோம்னு பார்த்தேன். சோ ஏதாவது கச்சாமச்சான்னு கேள்விட்டு அவர் லாக்கப் பண்ணிட்டாங்க. ஆனா முறையில் படுத்து கிடந்த ராஜகுமாரன் இப்போ லைம் லைட்ல வந்திருக்காருன்னா அவருடைய கான்ட்ரவர்சியல் பேச்சு தான். நிறைய நடிகர்கள் தேவயானியை காதலிச்சது உண்டு. ஏன்னா அந்த முகம் ஒரு பாந்தமான முகம், யார் பார்த்தாலும் பிடிக்கும். அதனால தேவயானிக்கு சினிமா வட்டாரத்தில் நிறைய ரசிகர்கள் உண்டு. சரத்குமாரே தேவயானியை கல்யாணம் பண்ணிக்கிறது சொன்னாரு. ஆனா தேவயானி கண்ணகி நான் சொல்லணும். கதாநாயகன் கட்டி பிடிக்காரு, இறுக்கமா கட்டி பிடிச்சா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சரத்குமார் பாட்ட சட்டமான ஆளு, அது இருக்கிறது. அது இல்ல சார், என்ன சார் இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னா வாய்ப்பு கிடைக்காது. கொஞ்சம் அனுசரிச்சுதான் போகணும். விஜய் அடுத்த முதல்வரான சொன்னோன்னு ராஜகுமாருக்கு பட்டம் சுட்டிடுவீங்களா? அதெல்லாம் கிடையாது. இப்படி விஜய் டெபாசிட் இழப்பாருன்னு சொன்ன உடனே ராஜகுமாரன் பேசுங்க தப்பு தப்பு தப்புன்னு கான்ட்ரவர்சியா பேசினா கூட இப்ப நம்ம பேசுறது பாருங்க ராஜகுமாரன் பத்தி. அது சார் வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனலுக்கு நன்றி. சார், இப்போ நிறைய டேரக்டர்ஸ்லாம் இன்டர்வியூ கொடுக்குறாங்க, நிறைய ப்ரொடியூசர்ஸ்லாம் இன்டர்வியூ கொடுக்கும்போது ஒரு சில உண்மைகள் எல்லாமே வெளியே சொல்றாங்க. இதே மாதிரி தான் நம்ம கார்த்தியை பற்றிலாம் பேசியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா தேவயானோட ஹஸ்பண்டான ராஜ்குமார் நிறைய விஷயங்கள் பேசினாரு. அவர் ஒரு சில விமர்சனங்கள் வைக்கிறாரு, ஒரு சில டேரக்டர்ஸ் மேல, வெற்றிமாறன் மேல இருக்குது, இந்த மாதிரி இப்போ இருக்க பெரிய பெரிய டேரக்டர்ஸ் மேலாம் விமர்சனம் வைக்கிறாரு. அப்பதான் மக்கள் எல்லாருமே ஒரு கேள்வி கேட்கறாங்க, யார் இந்த ராஜ்குமாரன், இவர் அப்படி என்ன ஹிட் எல்லாம் கொடுத்திருக்காருன்ற மாதிரியான ஒரு கேள்விகள் வருது. சார், யார் இந்த ராஜ்குமாரன், இவர் இந்த சினிமா வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ராஜ்குமாரன் என்பவர் ஒரு இயக்குனர், அவ்வளவுதான். அவர் ஹிட் படம் கொடுத்தாரா கேள்வி. ஹிட் படம் கொடுக்கல. தேவயானி நடிச்சிருந்தாங்க அந்த சரத்குமார் படத்துல, அவங்க முதல் படத்துல. அந்த முதல் படத்துல தயாரிப்பாளர் சௌத்ரி, ஆர்வி சௌத்ரி. அப்போ ஆர்வி சௌத்ரி ஒரு முறை படப்பிடிப்புல ராஜகுமாரனை தாறுமாறா திட்டி விட்டாரு. நீ டைரக்ட் பண்ண வந்தியா, தேவயானி சொல்லி விட வந்தியா, எப்ப பார்த்தாலும் தேவயானிகிட்ட போய் இப்படி கேமரா வைக்கணும் அப்படி கேமரா வைக்கணும்னு பணத்திட்டு இருந்திருக்காரு. இது சௌத்ரிக்கு தெரிஞ்சு சௌத்ரி கச்சாமச்சான்னு திட்டி விட்டாரு. அந்த படம் ஓடாதுன்னு தெரியும் சௌத்ரிக்கு. கிட்டத்தட்ட பல லட்சங்கள் நஷ்டம். அதனால ராஜகுமாருக்கு வாய்ப்பு எல்லாம் வந்தது. அந்த சமயத்துல தேவயானி இன்னொரு டைரக்டர், வேற சொன்னா தப்பு இல்லை, களஞ்சியம், ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்க போறாருனாங்க. யாரு? தேவயானியும் களஞ்சியமும். அவர் பெரிய டைரக்டர்னு சொல்ல முடியாது, 2 படம் டைரக்ட் பண்ண, அவ்வளவுதான். அந்த சமயத்துல தேவயானிக்கு ஒரு ஆறுதலான ஒரு நபர் தேவைப்பட்டது. சரி, நமக்கு இசைந்த கொஞ்சம் அடிபணிந்தன்னு கூட சொல்லலாம். அதாவது நாம ராணியா இருக்கணும்னு நினைச்சாங்க. அவரு ராஜா குமாரா பேரு. சரி, ரைட்டு அப்படின்னு சொல்லி இவன் சரியான ஆளுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிருந்தாங்க. ஆனா அவங்க தேவயானியுடைய தம்பியும் அம்மாவும் செம்ம சண்டை. ராஜகுமாரன் வீட்டுல தான் போய் அடிச்சு விட்டாங்க. இப்ப தேவயானியுடைய தம்பி நக்குல்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் இப்பதான் மேமே அப்படின்னு பேச ஆரம்பிச்சாரு. கிட்டத்தட்ட பல வருஷம் மச்சானும் மாமும் பேசிக்கவே இல்லை. ஆனா தேவயானிய வச்சு ஒரு செட்டில் ஆயிட்டு. ஏன்னா அவரு கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய இடம் வாங்கி அங்க ஏகப்பட்ட வருமானம் வருது. இங்கேயும் ஒரு டப்பிங் தியேட்டர் வச்சுட்டாரு KK. ஸோ வெல் செட்டில்டு. தேவயானியும் இடையில ஒரு டிவி சீரியல் நடிச்சாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு குடும்ப பாங்கான தோற்றம் இருந்தது. மறுபடியும் சொல்றேன், தோற்றம் இருந்தது. இதனால அவங்க எல்லாருக்கும் அவங்கள பிடிக்கும். 2வது, அவங்க வேற்று மொழியை தாய்மொழியா கொண்டவர்கள், தமிழ் நல்லா பேசுவாங்க. தோற்றம் ரொம்ப ஹோம்லி லுக், சினிமா இருந்ததுனால நல்லா எடுபட்டுச்சு. மறுபடியும் செகண்ட் ரவுண்டு சினிமால வர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணி அக்கா கேரக்டர்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஸோ தேவயானி சம்பாதிச்சு கொடுக்குறாங்க, உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த தேவயானிக்கு மேனேஜராகவும் அல்லது தேவயானிக்கு அந்த தியேட்டருக்கு உரிமையாளராகவும் இருந்துட்டு இருக்காரு ராஜகுமாரன். ஆனா அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு, அவர் மேல தப்பே இல்லை, எல்லாமே தேவயானி தாங்க, தேவயானி சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, நான் சாப்பிடுறேன் அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டாரு. ஆனா அவர் யாருன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. என்ன போன்ற ஆட்களுக்கு தெரியும். ஏன்னா தேவயானி ராஜகுமாரி பக்கத்துல பாத்தீங்கன்னு வச்சுங்க, அது நான் சொல்ல விரும்பல, நீங்களே தெரியும் உங்களுக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில சமீபத்துல அவர் யாருன்னு தெரியும். இடையில ஒரு படத்தில் நடிச்சாரு, நல்லா நடிச்சாரு, ரொம்ப சொல்றாரு. ஒரு படத்தில் நடிச்சாரு, முக்கியமான வேஷம். அந்த படம் ஓடல. எப்பவுமே தமிழ் சினிமால படம் நல்லா நடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அந்த படத்துல ஓடின படத்துல இருந்ததுதான் அவருக்கு அடுத்த வாய்ப்பு கிடைக்கும். அவர் நடிக்கிற நடிகரான பிறகு நல்ல
திறமையை வெளிப்படுத்தலாம் அந்த படம் ஓடாத காரணத்தினால ராஜகுமாரன் வாய்ப்பு கிடைக்கல. சரி, நம்ம யாரும் எப்ப பார்த்தாலும் தேவயானி புருஷனே சொல்லிட்டு இருக்க விட நாம யாருன்னு காட்டுவோம்னு பார்த்தாரு. அதே மாதிரி 2-3 பேர் யூடியூபர் வலை வீசி போட்டாங்க. யூடியூபர் என்ன, அவன் யாரா இருந்தாலும் சரி ஏதாவது கான்ட்ரவர்சி போட்டாதான் பிக்கப் ஆகும். அது நான் யாரையும் குறைஞ்சல, எல்லா யூடியூபர்ஸுமே யாரா போட்டாலோ சாய்பாபா மாதிரி கடவுள் உண்டா அப்படின்னாலும் எவரும் பார்க்க மாட்டான். இப்போ கார்த்திகை தீபம் ஐயப்பான்னா ஐயப்பான்னு போயிடுவாங்க. ஸோ அவருக்கு கான்ட்ரவர்சி நியூஸ் வேணும். ஸோ ஏதாவது கச்சாமச்சான்னு கேள்விக்கிட்டு அவர் லாக்கப் பண்ணிட்டாங்க. ஆனா அவர் அந்த வார்த்தை சொன்னது உண்மைதான். ஆனா இப்ப ராஜமோகன்கிட்ட கேட்டா என்ன சொல்றாருன்னா, அண்ணே இனி மாட்டி விட்டாங்கண்ணே, நான் பேசுறது முழுசா போட்டனே, தேவையான மட்டும் எடுத்து போட்டு என்னை கெடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவர் யாரை பத்தி சொன்னாருங்கிறத பத்தி நீங்க கேளுங்க. யார் பத்தி சார் நீங்களே சொல்லுங்க. யாரை பத்தி அவரை மகேந்திரன் பத்தி சொல்லியிருக்காரு. மகேந்திரன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அவருடைய கருத்து சுதந்திரம். அதாவது மகேந்திரன் 2-3 படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்தாரு. ஆனா ரஜினிகாந்தை வச்சு ஒரு வித்தியாசமான படம் கொடுத்தாரு ஜானின்னு. ஆனா அந்த படம் பெரிய அளவுல போடல, வெற்றியும் பெறல. சோ அவரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு விருதுக்குரிய படம் 2 படம் எடுத்தாரு. அவரு மக்கள் டைரக்டர் கிடையாது மகேந்திரன். அதாவது ரஜினிகாந்துக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஆனா ரஜினிகாந்த் கால் ஷீட் கொடுத்து நடிகர் விஜயகுமார் தயாரித்த படம் அட்ரஸா. சோ அவர் எப்பவுமே நான் ஒரு நல்ல டைரக்டருங்கிறவரு படம் போட்ட ப்ரொடியூசருக்கு அதை காப்பாத்தி கொடுக்கணும். அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. சோ அந்த அடிப்படையில அவர் சொன்னது மகேந்திரனுடைய படங்களை அவருக்கு பிடிக்காம போயிருக்கலாம். அதுல என்ன தப்பு? நான் கூட தான் கே பாலச்சந்திர அவர் கான்ட்ரவர்சி படங்களா எடுக்கிறாரு, தமிழ் பண்பாட்டுக்கு விரோதமான படங்கள்லாம் எடுத்தாரு எழுதுனேன் பத்திரிகை. பாலச்சந்திரே லைன்ல வந்தாரு, என்கிட்ட கேட்டாரு, இல்ல நல்லா தான் எழுதிருக்கீங்க, ஆனா அந்த படங்கள்லாம் வெற்றி பெற்றதுன்னு கேட்டாரு. சார், நீங்க வெற்றி பெற்ற டைரக்டர் இட்டு படம் கொடுத்தீங்கன்னு நான் கொடுக்கலன்னு நான் சொல்லல. இட்டு படம் கொடுத்துருக்கீங்க, ஆனா உங்களுடைய படங்கள் தமிழ் பண்பாட்டுக்கு விரோதமா இருந்துச்சு, ஆமாவா இல்லையான்னு போன வச்சுட்டாரு. சோ விவாதத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாலச்சந்தர் மிகச்சிறந்த டைரக்டர், நிறைய பேர் அறிமுகப்படுத்திருக்காரு. ஆனா அதே சமயத்துல தமிழ் பண்பாட்டுக்கு விரோதமா நிறைய படங்கள் எடுத்திருக்கு. உதாரணம் சொல்ல போனா மகளை காதலிப்பான், அம்மாவை மகன் காதலிப்பான், அப்பாவை மக காதலிப்பான், அப்படிலாம் ஒரு கதை வந்துச்சு. அதுமே ஒரு ஹீரோயினுக்கு 3 புருஷன் இருப்பான், ஒரே நேரத்தில் 3 பேர் சந்திப்பாங்க. அதுமே ஒரு திருடனும் விபச்சாரியும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. இப்படிலாம் நிறைய கான்ட்ரவர்சி படம் எடுத்தாரு. அதை சொல்றது தப்பா? இதுதான் என்னுடைய கேள்வி. சோ யாருக்கும் உரிமை இருக்குது, கருத்துரிமை, பேச்சுரிமை இருக்கு. அந்த அடிப்படையில் ராஜகுமாரன் பேசினார், அதுல இருந்து தப்பு. ஆனா இப்ப விஜயுமே ஒரு சில இடத்துல விமர்சனம் பண்ணிருப்பாரு. தேவயானியும் விஜயும் ஒப்பிட்டு பேசி விஜய் டெபாசிட் கூட வாங்க மாட்டான்னு சொல்லும் போதுதான் அவர் ரொம்ப பெருசாவே வெளியே தெரிய ஆரம்பிச்சாரு. ஏன்னா நீ எப்படி விஜயை சொல்லலாம், தேவயானியோட விஜய் நீ எப்படி ஒப்பிட்டு ஒரே மாதிரி பேசலான்ற மாதிரிதான் அந்த இடத்துல கான்ட்ரவர்சி ஆரம்பிச்சு. இல்ல, விஜய் தேவயானி நடிச்சிருக்காங்க, அதை ஒப்பிட்டு சொல்லிப்பாரு. அதே மாதிரி விஜய் அடுத்த முதல்வரானார்னு சொன்னோன்னு ராஜகுமாரன் பட்டம் சுட்டிடுவீங்களா? அதெல்லாம் கிடையாது. இப்படி விஜய் டெபாசிட் இழப்பாருன்னு சொன்னோடனே ராஜகுமாரன் பேசுன தப்புன்னு கான்ட்ரவர்சியா பேசினா கூட இப்ப நம்ம பேசுறோம் பாருங்க ராஜகுமாரன் பத்தி. அதனால முறையில் படுத்து கிடந்த, அதாவது தேவயானியின் பாதுகாப்பு அதிகாரியா செயல்பட்ட ராஜகுமாரன் இப்போ லைன் லைட்ல வந்திருக்காருன்னா அவருடைய கான்ட்ரவர்சியல் பேச்சுதான். சார், தேவயானி பத்தி சொல்லுங்க சார். நீங்க சொன்ன மாதிரி சினிமாவுக்குள்ள வராது, ரொம்ப ஆபாசம்லாம் அதிகமா இல்லாத மாதிரிதான் மக்களுக்கு தெரியுது. தேவயானி பத்தியும், தேவயானி அந்த சமயத்துல சரத்குமார் கூட, பிரபு கூட, அதுக்கப்புறம் நிறைய நடிகர்கள் கூட சரத்குமாரே தேவயானியை கல்யாணம் பண்ணிக்கிறது சொன்னாரு. ஆனா தேவயானி அம்மா தான் மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால நிறைய நடிகர்கள் தேவயானியை காதலிச்சது உண்டு. ஏன்னா அந்த முகம் ஒரு பாந்தமான முகம், யார் பார்த்தாலும் பிடிக்கும். அக்கா கேரக்டருக்கும் பொருந்துவாங்க, லவ்வர் கேரக்டருக்கும் பொருந்துவாங்க, அம்மா கேரக்டருக்கு கூட பொருந்துவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குடும்ப பாங்கான முகம். அதனால தேவயானிக்கு டிவி வட்டாரத்திலையும் நிறைய ரசிகர்கள் உண்டு, சினிமா வட்டாரத்திலும் நிறைய ரசிகர்கள் உண்டு. ஆனா தேவயானி கண்ணகின்னு நான் சொல்ல மாட்டேன். அப்ப அந்த டைம் விமர்சனங்கள் இருந்தது உண்மைதான். உண்மை அதெல்லாம் நானே கண்ணால் பார்த்துருக்கேன், அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நீங்க எழுதின விமர்சனம்னா என்ன சொல்லுவீங்க சார்? இப்போ விமர்சனத்தை பொறுத்த வரைக்கும் தேவயானி மிகச்சிறந்த நடிகை, ஆனா அவரை பல பேர் காதலிச்சாங்க. இப்ப இன்னும் சொல்ல போனா டைரக்டர் கலைஞர்கிட்ட மருமகனேன்னு தேவயானி அம்மா கூப்பிட்டுதான் நான் கேட்டிருக்கேன், கதவை கேட்டிருக்கேன். ஏன்னா கலைஞர் படத்துல அப்படிலாம் சூழல் இருந்துச்சு. சரி, இப்ப நீங்க சொல்ற மாதிரி அவரை பல பேர் காதலிச்சாங்கன்னு சொல்றீங்க. பல பேர் காதலிக்கிறதுக்கு அவங்க அந்த இடத்துல இடம் கொடுத்துருப்பாங்களா? அப்போ நடிகை முறைச்சிட்டு இருந்தா வாய்ப்பு வராதுங்க.
கொஞ்சம் அனுசரிச்சு தான் போகணும். இப்போ கதாநாயகன் கட்டி பிடிக்காது, கொஞ்சம் இறுக்கமா கட்டி பிடிச்சா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ சரத்குமார் கொஞ்சம் வாட்ட சட்டமான ஆளு, இது பாவம் எலிக்கு இந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் அது இருக்கிறது. அது இல்லை சார், என்ன சார் இப்படிலாம் வந்து பண்றீங்க அப்படின்னா வாய்ப்பு கிடைக்காது. அதுவும் குஜராத்தை சேர்ந்த பொண்ணு தேவயானியா சார்? ஆமா, வடநாட்டு பொண்ணு. அப்ப அங்கிருந்து இங்க நடிக்கிறதுக்காக வந்தாங்களா இல்ல பிழைப்புக்காக வந்தாங்க. சினிமா இடம் கொடுத்துச்சு, மிகப்பெரிய நடிகை ஆயிட்டாரு. ஓகே சார், நன்றி சார், தேங்க்யூ சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்வளம்.